கடகராசி அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் 2ஆம் வீட்டில் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது ரொம்பவே நல்ல விஷயம். குறிப்பா திங்கட்கிழமை சந்திரன் பலமாயிருக்கிறதுனால உங்க மனசு தெளிவா இருக்கும். நிதி ரீதியா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உங்க பேச்சுல ஒரு நல்ல தெளிவும் இருக்கும். 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால உத்தியோகத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் பார்க்கலாம். அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான நேரம் இது. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது பணவரவை சீராக்கும். எதிர்பாராத ஆதாயங்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. நண்பர்கள் மூலமா சில உதவிகளும் கிடைக்கும். ஆனா 9ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருப்பது கொஞ்சம் சவால்களை கொண்டு வரும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் தடைபடலாம். நீண்ட தூர பயணங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. தந்தை வழி உறவுகள்ல சில சங்கடங்கள் வரலாம். 12ஆம் வீட்டில் குரு இருப்பதனால எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்க ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் செலுத்தணும். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால திடீர் பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். 2ஆம் வீட்டில் கேது இருப்பதனால பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். இன்னைக்கு ஏகாதசி திதி இருக்கிறதுனால இறை வழிபாட்டுல ஈடுபடுறது உங்க மனசுக்கு அமைதியை தரும். காலை 7:24 மணியிலிருந்து 8:58 மணி வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அனாவசிய செலவுகளை குறைச்சு சிக்கனமாயிருங்க. இன்று உங்கள் ராசிக்கு ஒரு சராசரி பலன்தான். ஒரு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். பரிகாரமா துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்ப நல்லது. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாம் துர்காயை நமஹாங்கிற மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.